மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு கிரேப்ஸு, புளிப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதையும் சேர்த்துக்கிட்டோம். அதோட ஒரு 4-5 புதினா இலை, 5-6 சொட்டு எலுமிச்சை சாறு விதை இல்லாமல் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். சாட் மசாலாவும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டோம். வெல்லத்துக்கு பதில் தேன், சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நல்லா அடித்ததை வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ வடிகட்டி எடுத்த ஜூஸை மொத்தமாக எடுத்துக்கலாம். இதோட நம்ம சோடா சேர்க்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல ஐஸ் க்யூப்ஸ் போட்டாச்சு. ஐஸ் க்யூப்ஸ் போட்டதை ஒரு எதில் நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ அந்த டம்ளரில் எடுத்துக்கிறோம். ஒரு சர்விங்க்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் அந்த டம்ளரில் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு எடுத்தாச்சு. அதோட சோடாவை சேர்த்துறணும். ரெஃப்ரெஷிங் கிரேப் ட்ரிங்க் ரெடி.